ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்து சமய அறநிலையத்துறைக்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அதுலயும் நம்ம இன்னைக்கு அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். ஸோ இந்த மூன்று கான்செப்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம இந்த லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் இந்த மூணுத்துக்கும் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இதோடைய இன்ட்ரடக்ஷன் இது என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம அம்ட்ட உள்ள போகலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மூன்று கொள்கைகளும், அதாவது அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், இந்த மூன்று வேதாந்தங்களும் ஆன்மா, பரபிரம்மம் இந்த ரெண்டுத்த அடிப்படையா வச்சுதான் வருது. உங்களுக்கே தெரியும் ஆன்மானா என்னன்னாக்கா, ஆன்மானா நம்ம கிட்ட இருக்கிறது தான் ஆன்மா, ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவோம். பரபிரம்மம்னாக்கா நம்மளுக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி, அதுதான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்று கொள்கைகளும், அதாவது அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், இந்த மூன்று கொள்கைகளும் இந்த இந்த கான்செப்டை டிஃபரெண்ட் பார்வையில வேறுபட்ட பார்வையில சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம துவைத்தம்னா என்னது? துவி அப்படின்னாக்கா ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது சுத்தம் அசுத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அதாவது அத்வைத்தம்னாக்கா இரண்டற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள், ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது பரபிரம்மம், பரமாத்மா, இங்க போட்டிருக்க பாத்தீங்களா, ஆன்மா, ஆன்மா பரமாத்மா ரெண்டு போட்டிருக்க. ஸோ ரெட்டில் இருக்கிறது ஆன்மா, ப்ளூல இருக்கிறது பரமாத்மா. அதாவது பரமாத்மான்ற ஒண்ணுதான் உண்மை, அது மட்டும்தான் எங்கேயுமே இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது அத்வைத்தம். ஓகேங்களா? ஒன்னே ஒண்ணு, அதாவது ஒன்னே ஒண்ணுதான், எதுவுமே டிஃப்ரெண்ட் வேற கிடையவே கிடையாது, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது அத்வைத்தம். ஓகேங்களா? இதுவே துவைத்தம் இதுல இருந்து அப்படியே டிஃப்ரெண்ட். துவைத்தம் என்ன சொல்லுதுனாக்கா, பரமாத்மான்றது வேறு, அதாவது வேற ஒண்ணு, நம்ம ஆன்மா, இந்த உலகம் அப்படின்றது வேற ஒண்ணு, ரெண்டுத்துக்குமே கனெக்ஷனே கிடையாது, நோ கனெக்ஷன். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே இன்டர்லிங்க் கனெக்ஷனே கிடையாது. இது வேற திசையில இருக்கு, அது வேற திசையில், வேறுபட்ட திசைகள், ஒரு வேறுபட்ட இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உயிர்கள் வேற வேறையா, அது பிறப்பு இறப்புன்றது டிஃப்ரெண்டா நடக்குது. இந்த பரம்பொருள் பரமாத்மான்றது வேற ஒரு இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே இல்லைன்னு சொல்றதுதான் இந்த துவைத்தம். ஓகேங்களா? இதுவே விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்றதுனாக்கா, இது இரண்டுக்கும் பாலம். விசிஷ்டாத்வைத்தம்ன்றது இந்த இரண்டுக்கும் பாலம். ஸோ இந்த பரமாத்மால இருந்து வெளிப்பட்டு தான் இந்த ஆன்மா, நம்ம ஆன்மா. ஓகேங்களா? அதாவது பரமாத்மான்ற ஒண்ணு பெருசா ஒண்ணுத்துல இருந்து வெளிப்பட்டு தான் நம்ம ஆன்மா, ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இப்ப எடுத்துக்காட்டு, இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நீங்க சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க, சாப்பாடு இருக்குது, நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க. சோ சாப்பாடுன்றது வேற ஒரு பொருள், நீங்க வேற ஒரு பொருள். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் துவைத்தம். ரெண்டுத்துக்குமே இன்டர்லைக் கனெக்ஷனே கிடையாது. நீங்க வேற பொருள், சாப்பாடுன்றது வேற ஒரு பொருள். ஓகேங்களா? இதுதான் துவைத்தம் சொல்லுது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்லுதுனாக்கா, நீங்க அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டீங்க, உங்களுக்கு உங்க வயிற்றுக்குள்ள அந்த சாப்பாடு போயிடுச்சு, நீங்களும் சாப்பாடு ஒன்னாதான் இருக்கீங்க, ஆனா வேறு வேறு பொருள். ஓகேங்களா? இதுதான் விசிஷ்டாத்வைதம். சாப்பிட்டீங்க, நீங்களும் அந்த சாப்பாடும் வேற வேற பொருளா இருக்கீங்க, பட் அது வேற வேற பொருள் தான், ஆனா ஒரே இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல. இதுதான் விசிஷ்டாத்வைத்தம். அடுத்தது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு அந்த சாப்பாடு செரிச்சு சக்தியா உடம்பு முழுக்க பரவிடும். இப்ப உங்களையும் அந்த சாப்பாட்டையும் பிரிக்கவே முடியாது. ஓகேங்களா? இதுதான் அத்வைத்தம். ஓகேங்களா? இரண்டற்ற நிலை, நீங்களும் சாப்பாடும் ஒன்னா மாறி கலந்துட்டீங்க. உங்க அந்த சாப்பாடு போய் உங்க ரத்தமாவும், உங்களுக்கு ஆற்றலாவும், உங்க உடம்புல சக்தியாவும் மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் அத்வைத்தம். இதே இன்னொரு இதுல எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னாக்கா, இப்ப ஆஞ்சநேயர் இருக்காரு, ராமர் இருக்காரு. ஓகேங்களா? ஆஞ்சநேயரும் ராமரும் உடலால வேறுபட்டவங்க. ஓகேங்களா? ஆஞ்சநேயரும் ராமரும் உடம்பளவுல வேறுபட்டவர்கள். இதுதான் துவைத்தம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, விசிஷ்டாத்வைத்தம் என்னன்னாக்கா, அதாவது ஆஞ்சநேயரோட மனசுல ராமர் இருக்காரு. ஓகேங்களா? ஆஞ்சநேயரோட மனசுல ராமர் இருக்காரு, அதுமே ராமரோட மனசுலயும் ஆஞ்சநேயர் இருக்காரு. இருவரும் வெவ்வேறுவங்க தான், இருந்தாலும் ஒருத்தவங்க மனசுக்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்க. இதுதான் விசிஷ்டாத்வைதம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே ஆன்மா தான். ஓகேங்களா? ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரே ஆன்மா தான். இதுதான் அத்வைதம்.
ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து பார்ப்போம். அத்வைத்தம். ஃபர்ஸ்ட் வந்து அத்வைத்தம். இது வந்து ஃபர்ஸ்ட் இயற்றப்பட்டது. சங்கர பகவத் பாதர், அதாவது ஆதிசங்கரர் தான் வந்து முதல்ல வந்து அத்வைத்த கொள்கையை வந்து இயற்றுறாரு. அத்வைத்தம்னாக்கா ஆகுட்டல் துவைத்தம், அதாவது இரண்டற்ற நிலை, ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். எல்லாமே ஒண்ணுதான். இந்த உலகம் எல்லாமே பரமாத்மா அப்படின்ற ஒன்னால மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? வேற கிடையாது. ஆத்மா அப்படின்னு எதுவுமே கிடையாது. பரமாத்மா மட்டும்தான் உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற ஒரு பொருள். ஓகேங்களா? இரண்டற்ற நிலை, எல்லாமே ஒண்ணுதான். இதுதான் வந்து அத்வைத்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணானாக்கா, மக்கள் வந்து வேள்விகள்லயும் சடங்குகள்லயும் வந்து ரொம்ப வந்து தங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கிறதுக்காக மக்கள் வந்து அறியாமையில இருந்தாங்க. சோ வந்து ஆதிசங்கராச்சாரியர் என்ன பண்றாரு, நீங்க இப்படி பண்றதெல்லாம் தப்பு. அதாவது கடவுள்ன்றவரு ஒருத்தவர் தான். உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாலாம் எல்லாமே ஒண்ணுதான். யாருமே வேறுபட்டவர்கள்லாம் கிடையாது. அப்படின்றதுக்காக இந்த அத்வைத்த கொள்கையை வந்து உருவாக்குறாரு. அதாவது பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த அத்வைத்த கொள்கை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ஜீவன், அதாவது ஜீவன் எல்லாமே ஒண்ணுதான். ஜீவன் நம்ம இருக்கிற நம்ம ஆன்மான்றது பிரம்மம். ஓகேங்களா? ஆன்மா பிரம்மம் எல்லாமே ஒண்ணுதான். அதாவது அந்த பிரம்மத்தோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் வந்து இந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதம் வந்து சொல்லுது. அதாவது கயிற்றுல பாம்பு போலையும் காணல் நீர் போலையும். இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு கயிறு சுத்தி கிடக்குது. நம்ம வந்து எட்டேந்து டக்குன்னு பார்த்தோம்னாக்கா அது ஒரு பாம்பு மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனா அது உண்மையில கயிறு. ஓகேங்களா? ஜஸ்ட் அது நம்மளுடைய இமேஜினேஷன். அதுதான் வந்து அவர் சொல்ல வர்றாரு. அது மாதிரி காணல் நீர். காணல் நீர்ன்றது என்னது? நம்ம போயிட்டே இருக்கும். அதாவது காணல் நீர்ன்றது உண்மையான நீர் கிடையாது. வெறும் மாய தோற்றம். ஓகேங்களா? அதுதான் வந்து அத்வைதம் வந்து சொல்லுது. ஓகேங்களா? அதாவது அகம் பிரம்மஸ்மி, நானே பிரம்மம், நான் கடவுள், எல்லாரும் கடவுள், எல்லா உயிர்களும் கடவுளா தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அத்வைத கொள்கையை வந்து நம்ம ஆதிசங்கரருக்கு ஈஸ்வரனே அத்வைத கொள்கையை போதியதுதான் வந்து ஒரு கதை இருக்கு. அதாவது வந்து ஆதிசங்கரர் கங்கையில குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு புலையன் 4 நாய்களை கூட்டிட்டு ரொம்ப அழுக்கு படிஞ்ச உடையோடையும் ஜடாமுடி அழுக்கடைஞ்ச நாற்றம் எடுக்கக்கூடிய ஜடாமுடியோடையும் ஒருத்தர் வந்து ஒரு புலையன் வந்து வந்துட்டு இருக்காரு எதிரில. அப்போ வந்து நம்ம ஆதிசங்கரர் போக்குள்ள அவர் என்ன சொல்றாருனாக்கா, என் வழியில என் கூர்க்க வர எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த புலையனை பார்த்து சொல்றாரு. அப்போ வந்து அந்த புலையன் வந்து கேக்குறாரு, நீங்க எட்டப்போன்னு சொல்றது இந்த ஜட உடம்பையா? ஜட உடம்பு என்கிட்ட, இந்த சோற்றால ஆன ஜட உடம்பு என்கிட்ட இருக்குனாக்கா அதுவும் தானே உங்ககிட்ட இருக்கு. இல்ல என்கிட்ட இருக்கிற ஆத்மாவை தள்ளிப்போன்னு சொல்றீங்களா? அப்ப என்கிட்ட இருக்கிற அந்த ஆத்மா தானே உங்ககிட்டயும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆத்மா தானே இந்த உலகம் ஃபுல்லாவே இருக்கு. சோ எதை தள்ளி போக சொல்றீங்கன்னு சரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ வந்து உண்மையை வந்து அப்பதான் வந்து நம்ம ஆதிசங்கரர் வந்து உண்மையை வந்து உணர்றாரு. உணர்ந்த அடுத்த நொடியே வந்து அந்த புலையனோட காலில் விழுந்து, சோ அந்த நொடியே வந்து அந்த புலையன் வந்து சிவபெருமான மாறி அந்த 4 நாய்களும் வந்து 4 வேதங்களா வந்து மாறுது. ஓகேங்களா? அப்பதான் வந்து ஆதிசங்கரர் வந்து மனிஷா பஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து இயற்றுறாரு. ஓகேங்களா? இதுதான் அத்வைத்த கொள்கை வந்து உருவான விதம். இதுதான் அத்வைத்த கொள்கை. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா துவைத்தம். துவைத்தம்ன்ற கொள்கையை வந்து இயற்றியது வந்து மத்துவர். துவி துவைத்தம் அப்படின்னாக்கா 2 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ஆன்மாவும் பரமாத்மாவும் வேறுபட்டவை. ஓகேங்களா? ரெண்டுமே வேற வேற. இதுக்கும் ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஓகேங்களா? ஆன்மா வந்து வேற ஒரு டிஃபரெண்டான ஒரு ஒரு இடத்துலயும், பரமாத்மான்றது வேறுபட்ட ஒரு இடத்துலயும் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவும் வந்து வெவ்வேறு தனித்தன்மை உடையவை. இதுதான் வந்து இந்த துவைத்தம் வந்து சொல்லுது. ஓகேங்களா? அதாவது பரமாத்மா, ஜீவாத்மா, ஜட உலகம், இந்த மூன்றுமே யாராலையும் உண்டாக்கப்படாத தனிப்பட்ட பொருட்கள். ஓகேங்களா? உலகம்ன்றது ஒரு தோற்றம் இல்ல, உலகம்ன்றது உண்மை. ஓகேங்களா? இந்த நம்ம ஜீவாத்மாக்கள் வந்து எல்லாமே உண்மை. எதுவுமே மாயை கிடையாது. எல்லாமே உண்மை. ஓகேங்களா? எல்லாம் தனித்தன்மையானது, எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவைத்தம் வந்து சொல்லுது. அதாவது கடவுளும் இங்க மனிதர்களும் உயிர்களும் எந்த விதத்திலயும் வந்து ஒண்ணுபட மாட்டாங்க. எல்லாமே வேறு வேறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவைத்த கொள்கை வந்து சொல்லுது. ஓகேங்களா? அதாவது இறைவனும் இறைவியும் எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பர். அவங்கதான் வந்து இந்த மேம்பட்ட சக்தி. ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நம்ம ஜீவன்கள். ஓகேங்களா? பிறப்பு இறப்பு எல்லாமே வந்து உண்மை.
ஜீவன்களுடைய கர்ம வினை தீர்ந்தால் அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவைத்தம் வந்து சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா விசிஷ்டாத்வைத்தம். விசிஷ்டாத்வைத்தம் என்ற கொள்கையை வந்து இயற்றியது வந்து ராமானுஜர். ஓகேங்களா? ராமானுஜர் தான் வந்து விசிஷ்டாத்வைத்தம் வந்து இயற்றுறாரு. விசிஷ்டாத்வைத்தம் என்னன்னாக்கா இந்த துவைத்தத்துக்கும் அத்வைத்தத்துக்கும் ஒரு பாலமா இருக்கு. ஓகேங்களா? அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா பரபிரம்மம் அப்படின்றது ஒண்ணுதான். இந்த பரபிரம்மத்துல இருந்து வெளிப்பட்டதுதான் நம்ம ஜீவன்கள். ஓகேங்களா? பரபிரம்மம் அப்படின்ற ஒண்ணுத்துல இருந்து வந்து அந்த பீஸ் தான் வந்து நம்ம ஜீவன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சோ இதுக்கும் அது கனெக்ஷன் இருக்கு, பட் வந்து வேற வேற. ஓகேங்களா? அதாவது பரபிரம்மத்தை வந்து ஈஸ்வரன் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இவர் வந்து சித்து அசித்து அப்படின்ற இரு பொருட்கள் கூட வந்து சேர்ந்திருக்காரு. சித்து அப்படின்னாக்கா உயிர், ஆன்மா, நம்ம கிட்ட இருக்கிற உயிர் தான் வந்து சித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அசித்துனாக்கா மனிதர் மற்றும் விலங்குகளுடைய உடல்கள், ஜட பொருட்கள். ஓகேங்களா? அதாவது பிரம்மம் பிளஸ் நம்மளுடைய உயிர் பிளஸ் வந்து நம்மளுடைய உடல் எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கு. வேறு வேறு பொருட்களா இருக்கு. எதுவுமே கனெக்ஷன் இல்லாம இல்ல, எல்லாருமே கனெக்டட் தான், பட் வந்து வேற வேறையா இருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து விசிஷ்டாத்வைத கொள்கை வந்து சொல்லுது. அதாவது சித்து அசித்து அப்படின்றது சரீரத்தையும் பரபிரம்மம் அப்படின்றது சரீரையும் குறிக்குது. 2012 நடந்த ஒரு எக்ஸாம்ல வந்து இதை பத்தின கொஸ்டின், பொறுத்துக்க டைப்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சித்து அசித்து சரீரம் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது, பரபிரம்மம் அப்படின்றது சரீரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சோ இந்த சரீரம் சரீரி ஒண்ணு இல்லாம ஒண்ணு இல்ல, ரெண்டுமே கனெக்ஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து விசிஷ்டாத்வைதம் சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கொள்கைகளும் அத்வைதம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த லெசனை பத்தின உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம காம்படிஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.